ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு முட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதில் தோலை நாங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி நீள வாக்கில் நல்ல மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கட் பண்ணும்போது அகலும் பெரிய துண்டுகளாக இல்லாமல் நல்ல மீடியம் சைஸில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதுக்கு அப்புறமாக நான் இதை தண்ணியில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு நிறம் மாறாமல் இருக்கும். இதை நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு டவலில் நீங்கள் இதை போட்டு இதில் இருக்கிற அந்த ஈரத்தை நல்லா துடைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் ஈரம் எதுவுமே இல்லாத மாதிரி இதை துடைச்சதுக்கு அப்புறமாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இதில் நாங்கள் என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை சேர்த்து கொள்ளலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் மசாலா எல்லாமே சேர்க்கலாம். 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு oregano சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். 1 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வெள்ளைப்பூடு பவுடராக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் மைதா மாவு 1/2 கப் அளவுக்கு சளிச்சு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் சேர்த்த எல்லா பொருட்களையுமே இந்த உருளைக்கிழங்குல எல்லா பாகங்கள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நாங்கள் நல்லா கலந்தாச்சு. எல்லா உருளைக்கிழங்குலையும் அந்த மசாலா நல்லாவே பட்டாச்சு. இப்போ நாங்கள் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடாக்கி கொள்கிறேன். எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்கும் பொழுது தான் நாங்கள் இதை போடணும். அதிக சூட்லையும் போடக்கூடாது, குறைஞ்ச சூட்லையும் போடக்கூடாது. இப்போ நான் ஒவ்வொன்றாக எடுத்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஒவ்வொன்றாக சேர்த்தாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும். அதை நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் பொரிய விடும் பொழுது தானாகவே பிரிஞ்சு வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா பிரித்து விட்டு கொள்ளலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் தொடாமல் இப்படியே விடுங்க. இதை நீங்கள் 3 நிமிஷத்துக்கு உள்ளே தொட்டிங்களா இருந்தால் அந்த மசாலா எல்லாமே கிழங்க விட்டு பிரிஞ்சு வந்துடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமாக நான் ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா பிரித்து விட்டுக்கொள்கிறேன். இது நல்ல பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாக வரும் வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். ஆக மொத்தம் இது பொரியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும் பொழுது. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரியும் பொழுது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக ஒரே கலரில் அழகாக பொரிஞ்சு வரும், கருகி போகாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்களா இருந்தால் நல்ல பொன்னிறமாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் உங்களுக்கு இந்த கிழங்கு பொரியல் வரும். இப்போ இது நல்ல மொறுமொறுப்பாகவும் பொன்னிறமாகவும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இது நார்மலான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளே நல்லாவே கிழங்கு வெந்து வந்திருக்கு, வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும்.